மனமகிழ்ச்சியின் இந்த நன்னாளிலே கர்த்தரை ஆராதிக்க உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தரை ஆராதிப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதும் எவ்வளவு இன்பமான ஒரு காரியம். சங்கீதம் 96 சொல்லுகிறதை பாருங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள். ஜாதிக்குழுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். இன்னைக்கு முழு உலகமும் ஃபாதர்ஸ் டேயை தோத்திரம் நினைத்து தோத்திரம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிறது. இந்த ஆராதனை நேரத்தில் நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நம்மத்தில் இருக்கிற அருமையான பிரதர் சார்ல்ஸ் அவர்கள் ஜெபம் பண்ணும்படி கேட்கிறேன். Our loving Heavenly Father, we thank you, Lord. We thank thee and praise thee, Lord. We thank thee and glorify the name, Father. We thank you, Lord. We have gathered here, Lord, to come and give thanks to thee, Lord. We thank you, Lord, for everything you have done for us, Lord, in our lives, Father. Yes, Lord. We remember this day, Lord, being the Father's Day, Lord, and celebrated around the world, Lord. Yes, Lord. We also come here to celebrate, Lord, and we have come here to worship thee, Lord, and give our glory to thy name, Father. Thank you, Lord. We thank you for this wonderful day, Lord. We pray that let this day be a blessed day unto everyone, Lord, around the world, Lord, who are watching this program, Lord. Yes, Father, we bring greetings to thee, Lord. Thank you, Master. We thank thee and praise thee, Lord. We thank thee and glorify, and let this service and let this worship and service be a blessing to millions, Lord. Thank you, Father. We thank thee and praise thee. We thank thee and glorify thee. We thank thee and magnify the name, Father. We ask this in thy holy precious name of our Lord and Savior Jesus Christ. Amen. Praise the Lord. எங்களோடு இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நாங்கள் பாடும்போது எங்களோடு நீங்கள் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா
மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. எங்களோட சேர்ந்து பாடுங்க. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. எல்லாரும் எங்களோடு இணைந்து கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதமாக இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்துங்க. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்கும் போது அவருடைய மகிமை நமத்திலே இறங்கி வரும். இந்த பாடல் வரிகள் சொல்லுகிறது பாருங்க. பரிசுத்த தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நீர்
நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. எங்களோடு இணைந்து பாடுங்கள். இந்த பாடல் வரி சொல்லுகிறது பாருங்கள். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதக்காரனுடைய அனுபவம் பாருங்க. உங்கள் பாத்திரமும் நிரம்பி வழிய போகிறது. அபிஷேக நதி நம்மேலே பாய்ந்து வர போகிறது. ஆனந்த தைலத்தை கர்த்தர் நம்மேல் ஊற்ற போகிறார். நம்முடைய புலம்பல் எல்லாம் தோத்திரம் ஆனந்த களிப்பாக மாறப்போகிறது. அதை உணர்ந்தவர்களாய் நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த பாடலை பாடும்படி கேட்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. அபிஷேக நதி நானே அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதி நானே அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள் நதி பாயும் இடம் எல்லாம், நான் போகும் இடம் எல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பே. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பே. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும்
சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, ஆசீர்வதியும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களா வெளிப்படுதே. எங்களோடு இணைந்து திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களா வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்தர் சமூகத்தில் கனம் பெற்றிட, பரிசுத்தர் சமூகத்தில் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பெலனடைய நிரப்பிடுமே பெலத்தினாவியே, பெலனடைய நிரப்பிடுமே பெலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே,
கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை உமக்கு ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லா கையை உயர்த்தி எங்க கூட சேர்ந்து நல்லவரே வல்லவரே ஆராதனை உமக்கு அடைக்கலமே அதிசயமே ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, எங்கள் அன்பு இரட்சகரே, ஆராதனைக்குரிய தெய்வமே, இந்த ஆராதனை நேரத்தில் நாங்கள் சபையாய் கூடி உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை கொடுக்க போகிறவரே, முழு உலகத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். முழு உலகத்தினுடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஆண்டவரே மனிதர்கள் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே. உம்முடைய நாமத்தினால் உண்டாகிற ஒரு பெரிய விடுதலை எங்கள் தேசத்தில் கடந்து வர நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் தேசத்தின் விடுதலை உம்முடைய கையில் இருக்கிறது. இன்னைக்கு முழு உலகத்தையும் இந்த கொரோனா வைரஸ் தொற்று அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த அச்சுறுத்தலில் இருந்து எங்கள் தேசத்தை கர்த்தர் விடுவித்து காக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம். இதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்கள், ஆண்டவரே, அரசு துறைகளிலே வேலை செய்கிறவர்கள் எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற 30 மாநிலங்களிலும் நீர் கிரியை செய்யும். 11 யூனியன் பிரதேசங்களிலே கர்த்தர் கிரியை செய்யும். குறிப்பாக மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆண்டவரே, மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் போன்ற பகுதிகளிலே இந்த வைரல் தொற்றினுடைய வீரியம்
ஆண்டவரே தோத்திரம் உச்ச நிலையில இருக்கிறது. கத்தர் அதை நீர் ஆண்டவரே தோத்திரம் ஆண்டவரே அந்த வைரல் தொற்றினுடைய அகோரத்தை அடக்கி போடுவீராக. அதன் வீரியத்தை கத்தர் செயலிழக்க பண்ணுவீராக. கத்தாவே குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னை மாநகரில் இந்த வைரல் தொற்றினுடைய இந்த பரவல் தீவிரமாக இருக்கிறது. ஆண்டவரே ஆண்டவரே ஜனங்களை காத்தருளும். ஆண்டவரே இந்த வைரல் தொற்று இயேசுவின் நாமத்திலே அதனுடைய வீரியம் செயலற்று போகட்டும். இந்த வைரல் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு இந்த நாட்களிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களுக்கு இருக்கிற பயம், கலக்கம், குழப்பம், திகில் அவர்களை விட்டு விலகுவதாக. அவர்களுக்கு கர்த்தர் ஒரு தெய்வீக சுகத்தை, ஒரு தெய்வீக விடுதலையை தருவீராக. அவர்களுக்கு ஆண்டவரே மருத்துவ உதவிகளை செய்கிற ஆண்டவரே மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, ஆண்டவரே மருத்துவ பணியாளர்களுக்காக, ஆண்டவரே துப்புரவாளர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். காவல்துறையினருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே அவர்களையும் நீர் ஆண்டவரே பலப்படுத்துவீராக. இரத்த கோட்டைக்குள்ளே மறைப்பீராக. ஆண்டவரே இதற்காக உழைத்து கொண்டிருக்கிற தன்னார்வ தொண்டர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே இந்த வைரல் தொற்று இவர்களை தொடாதபடிக்கு கர்த்தர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே இவர்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இனி உயிர் சேதம் வராதபடிக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து பல மாதங்களாக லாக்டவுனினாலே முழு உலகமும் குறிப்பாக எங்கள் தேசமும் தமிழ்நாடும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அதனால இன்னைக்கு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு ஆண்டவரே ஒரு பெரிய வீழ்ச்சி. கர்த்தாவே எங்கள் பொருளாதாரத்தை நீர் கண்ணோக்கி பாரும். பொருளாதாரத்தை கர்த்தர் தூக்கி நிறுத்தும். ஆண்டவரே இந்த லாக்டவுனினால எத்தனையோ ஏழை எளிய ஜனங்கள் சாப்பிடக்கூட வசதி இல்லாமல் ஆண்டவரே தோத்திரம் வீடுகளில் முடங்கி கிடக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களுக்கு சரியான மருத்துவம் இல்லை. கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பாரும். கர்த்தாவே அவர்களுடைய ஆண்டவரே தேவைகளை கர்த்தர் சந்தியும். ஆண்டவரே கர்த்தர் அற்புதம் செய்யும். ஆண்டவரே ஆண்டவரே முழு உலகத்திலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் மூடப்பட்டிருக்கிற எல்லா திருச்சபைகளும் சீக்கிரத்திலே ஆண்டவரே திறக்கப்பட, திருச்சபையில் இருக்கிற ஊழியர்கள் ஆண்டவரே விசுவாசிகள் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபம் பண்ணுகிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதுன்னு சொன்னீங்களே. சபைதான் இந்த முழு உலகத்துக்கும் வெளிச்சம். சபைதான் இந்த தேசத்துக்கு விடுதலையை கொண்டு வர முடியும். சபை திறக்கப்பட்டால் தெய்வ ஜனங்கள் ஊழியர்கள் வந்து ஒருமனப்பட்டு இணைந்து ஜெபம் பண்ணிடுவாங்க. அதை தடை பண்ண சத்துரு பலவிதத்திலும் போராடுகிறான். ஆனாலும் அவனுடைய எண்ணத்தை கர்த்தர் பொய்யாக்கி இப்படி ஆண்டவரே ஆன்லைன் மூலம் நடைபெறுகிற இந்த ஜெபங்கள்ல தெய்வ ஜனங்கள் இணைந்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தின் மூலம் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து எங்கள் தேசத்தையும் முழு உலகத்தையும் காப்பாற்றும்படி ஜெபம் பண்ணுகிறோம். வட இந்தியாவிலே ஊழியம் செய்கிற மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். மிஷனரிகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவருடைய மனைவி பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவருடைய ஊழியங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் தேசத்தில் இருக்கிற எங்கள் பிரதமருக்காக, ஜனாதிபதிக்காக, ஆண்டவரே மாநிலங்கள் இருக்கிற எல்லா கவர்னர்களுக்காக, அமைச்சர்களுக்காக, முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா துறைகளிலே இருந்து இரவு பகலாக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் இரக்கம் செய்யும் ஆண்டவரே. குறிப்பாக உம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும், ஆரோக்கியத்தை தாரும், நல்ல மனநிலையை கட்டளிடும். எங்களோடு இணைந்து ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் வேத வசனத்தை கேட்கவும் வீட்டில் இருக்கிற நாட்களிலே அதிகமாய் ஜெபத்திலே நேரத்தை செலவிடவும் வேத வாசிப்பிலே நேரத்தை செலவிடவும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கவும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ளே மறையும். எங்களையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைக்கிறோம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்களே. அந்த வாக்கு தத்தத்தின்படி பொல்லாப்புக்கும் வாதை நோய்களுக்கும் எங்கள் ஒவ்வொருவரை விலக்கி காத்தருளும். உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. எல்லா கணம், எல்லா மகிமை,
எல்லா துதி ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த யூடியூபின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. We are very glad and happy to meet you through this YouTube channel. நீங்கள் அத்தனை பேரும் நலமுடன் இருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். We believe that you all are doing well. கர்த்தர் கடந்த நாட்களில் எல்லாம் நம்மை கண்மணி போல காத்தார். God has safeguarded us in the past days. இனியும் கர்த்தர் உங்களை காப்பார். And he will continue to do so in the upcoming days. இந்த நாளிலே நான் உங்களுக்கு தாவீதினுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இருந்தும் தொடர்ந்து பல காரியங்களை உங்களோடு நான் பேச போகிறேன். So today we will discuss from the life experience of David and so forth. சங்கீதம் 34:5 உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். We would like to highlight from the book of Psalms chapter 34 verses 5. சங்கீதம் 34:5 என்ன சொல்கிறது பாருங்கள். So what is the verse from the book of Psalms chapter 34 verses 5 says? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. They looked on to him and were lightened, and their faces were not ashamed. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நோக்கி பார்க்கிற நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். Dear people, we tell you that if you look on to him, you will never be put to shame. உங்கள் முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். He will make your face shine bright. நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் எதிராக இருப்பதைப் போல காணப்படுகிறது அல்லவா? All situations can seem to look negative, can look against you. இந்த நேரத்தில் நீங்கள் சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தரை நோக்கி பாருங்கள். But do not look on to the situation, but look on to God. இன்னைக்கு முழு உலகத்திலும் ஃபாதர்ஸ் டே கொண்டாடுகிறார்கள். Today the whole world is celebrating Father's Day. நான் குடும்ப தலைவர்களுக்கு சொல்லுகிறேன். So I address this to the breadwinner of the family. குடும்பத்தில் உள்ள தகப்பன்மார்களுக்கு நான் சொல்லுகிறேன். So I would like to address to the fathers of the house. நீங்கள் கவலைப்படுகிறதை விட்டு விடுங்கள். Stop worrying. உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் மேல் வையுங்கள். And give all your burdens and all your problems and all your issues into the hands of the Lord. நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிரகாசம் அடைவீர்கள். Look on to him and you will find yourself shining bright. ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். You will never be put to shame. உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், Maybe it can be your children, உங்களுடைய பிசினஸாக இருக்கலாம், it can be your business, ஒருவேளை உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையாக இருக்கலாம், or it can be something that is relating to your future. எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். You needn't be worried of anything, நீங்கள் ஒன்றை மாத்திரம் செய்யுங்கள். but you have to do one thing. அவரை நோக்கி பாருங்கள். You must look on to him. இந்த சங்கீதம் 34:5 தாவீது இப்படித்தான் சொல்லுகிறான். And here David addresses so in the book of Psalms chapter 34 verses 5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. They looked on to him and were lightened, and their faces were not ashamed. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் இல்லை. And there is no history background that the people who looked on to him were put to shame. இந்த சங்கீதத்தை தாவீது எந்த சூழ்நிலையில் எழுதினான்? So when did David write this psalm? சங்கீதம் 34 அந்த மேல் பகுதியிலே அந்த அடைப்பு குறியில இருக்கிறதை நீங்கள் வாசித்து பாருங்கள். So you can find this in the beginning of the psalm as an indication. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறினபோது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். A psalm of David when he changed his behavior before Abimelech, who drove him away and he departed. இது ஒரு அற்புதமான சங்கீதம். And this is a beautiful verse. இதை 1 சாமுவேலின் புத்தகம் 21வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசித்தால் இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். So if you want a reference, if you want to explain, if you want to understand it in an even more better way, then you must turn on to the book of 1 Samuel chapter 21 verses 10 onwards. 1 சாமுவேலின் புத்தகம் 21வது அதிகாரம் 10லிருந்து 15வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்கள். We would like to highlight from the book of 1 Samuel chapter 21 from verses 10 onwards. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸிடத்தில் போனான். 11வது வசனம். ஆகீஸின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். 12வது வசனம். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீஸுக்கு மிகவும் பயப்பட்டு. 13வது வசனம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து
தன் தோத்திரம் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விலை பண்ணி கொண்டிருந்தான். 14வது வசனம், அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? 15வது வசனம், எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாய் இருக்கிறார்களோ, இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். From the 10th verse, and David arose and fled the day of the fear of Saul and went to Achish the king of Gath. And the servants of Achish said unto him, is not the David the king of the land? Did they not sing one to another of him in dances, saying, Saul hath slain his thousands, and David his 10,000. And David laid up these words in his heart, and was sore afraid of Achish the king of Gath. And he changed his behavior before them, and feigned himself mad on their hands, and scrabbled on the doors of the gate, and let his spittle fall down upon his bier. And then said Achish unto his servants, Lo, ye see, the man is mad. Wherefore then have ye brought him to me? Have I need of madmen? Then ye have brought this fellow to play the madman in my presence. Shall this fellow come on to my house? 1 சாமுவேலின் புத்தகம் 21வது அதிகாரம் 10லிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசித்தீர்கள் என்றால் அந்த சங்கீதம் 34 நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். If you have to understand Psalms 34:5-10, the background of the psalm lies in the book of 1 Samuel chapter 21 from verses 10 onwards till to verse 15. 1 சாமுவேலின் புத்தகம் 21வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். In the 10th verse from the book of 1 Samuel chapter 21 verses 10. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்துக்கு போனான். And David arose and fled the day for fear of Saul, and went to Achish the king of Gath. ஒருவன் நாய்க்கு பயந்து பேய் கையில சிக்கினான் என்று ஒரு சரித்திரம் சொல்லுவார்கள். So there is a proverb telling that a man was scared of a dog, and so he ran and he was caught by a devil. இந்த தாவீது சவுலுக்கு பயந்து இப்போது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக காத்து என்கிற இடத்துக்கு போறான். அங்கே போனால் ஆகீஸ் இடத்திலே சிக்கிக் கொள்கிறான். Now David was scared of Saul, and so to rescue he moves on to a place called Gath, and there he goes and puts himself into trouble in the hands of the king Achish. இந்த ஆகீஸ் தாவீதின் மேலே கடும் கோபம் உள்ளவனாக இருந்தான். And this king called Achish, he was very angry on David. என்றாவது ஒரு நாள் தாவீது என் கையிலே சிக்குவான், அவனை கொன்று தீர்ப்பேன் என்கிற அந்த சபதத்தோடு இந்த ஆகீஸ் இருந்தான். He was making a vow to himself, telling that one day or another David will be into my hands, and I will put him into trouble and I will kill him. அதற்கு காரணம் என்ன? So what was the reason for it? அமலேக்கியர்களுக்கும் இந்த ஆகீஸுக்கும் தாவீது ஒரு சிம்ம சொப்பனம் போல இருந்தான். And David was a threat to all these people. அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சவுலின் பக்கத்தில் யுத்தங்களை நடத்திவிட்டான். So on behalf of Saul he made many battles on behalf of Israel. இதைதான் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். This is what we find in the 11th verse. ஆகீஸின் ஊழியக்காரர் அவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். And look into what the servants of Achish look on to David and say, தேசத்து ராஜா இந்த தாவீது அல்லவா என்று சொன்னார்கள். Is not this David the king of the land? இஸ்ரவேலுக்கு சவுலை ராஜா என்று சொல்லவில்லை. They did not call Saul as the king of the land of Israel. இந்த தாவீதை ராஜா என்று சொல்லுகிறார்கள். So they call David as the king of the land. காரணம் என்ன? So what was the reason behind it? சவுல் கொன்றது 1000, Because Saul had slain 1000. தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி அவனை குறித்து பெண்கள் பாடி இருக்கிறார்களே என்று சொன்னான். And women started to sing and dance, telling that Saul had slain 1000 and David has 10,000. இந்த வார்த்தைகளை தாவீது கேட்டபோது ஆகீஸ் ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிற தாவீது பயந்து நடுங்கினான். So when David heard all the sayings of the servants of Achish, he was very frightened and very scared.
இப்பொழுது இந்த தாவீது ஆகீசின் கையிலிருந்து தப்பித்தாக வேண்டும். Now David has to rescue himself from the hands of Achish. இந்த ஆகீசினுடைய இந்த அமலேக்கிய படைகள் இப்பொழுது தாவீதை சூழ்ந்திருக்கிறது. Now the servants of Achish are surrounding David on all sides. எந்த நேரத்தில் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். They will do anything at any time, at any cost. அந்த நேரத்தில் தாவீதுக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார் பாருங்கள். Then God gives a knowledge to David. உடனே அவன் என்ன செய்தான் என்றால் ஒரு பைத்தியம் போல வேஷம் போட ஆரம்பித்தான். You know what happened? David started to pretend himself like a madman. ராஜாவுடைய அரண்மனையினுடைய அந்த வாசல் கதவிலே போய் நின்று கொண்டு அந்த வாசலை கீறி கொண்டு நின்றான். He went to the entrance gate of the king of the place. He started to scratch and scrabble. அந்த எச்சில் தன் மேலே அந்த எச்சிலை விழவிட்டு தாடிகள் எல்லாம் வலியும்படி பண்ணிக்கிட்டு பார்க்க ஒரு பேக் மாதிரி அவன் நின்று கொண்டிருந்தான். All the saliva that he was spitting was spilled over his beard, and he had an appearance of a madman. He wanted and he pretended to be so. அப்பொழுது அமலேக்கிய போர் வீரர்களை பார்த்து அந்த காத்தின் ராஜா ஆகீஸ் கேட்கிறான். And now King Achish looks on to his servants and asks, நம்ம ஊர்ல பைத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பைத்தியத்தை நீ எங்கள்கிட்ட பிடிச்சு கொண்டு வந்தியான்னு கேட்கிறான். He asks, is that there is no madman in our place, so you have brought this madman to me? நம்ம ஊர்ல நிறைய பைத்தியம் இருக்கு. We have many madmen in our place. அந்த பைத்தியம்லாம் பார்த்தாது இந்த ஒரு பைத்தியத்தை கொண்டு வந்து என் நேரத்தை வேஸ்ட் பண்றீங்களாடான்னு கேட்டான். So he's asking, so you brought another madman to me and you're wasting my time. அப்படி சொல்லிவிட்டு இந்த தாவீதை அவன் துரத்தி விட்டான். Telling all this, he did not give importance to David. He left David. He made him go. இப்போ தாவீது உயிர் தப்பி ஓடுகிறான். And now David rescues his life and he runs. அருமையானவர்களே, சில நேரத்துல கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட சில ஞானத்தையும் அறிவையும் நமக்கு கொடுப்பார். Dear people, at times God gives us such knowledge. இததான் வேர்ட் ஆஃப் விஸ்டம், அதாவது ஞானத்தின் ஆவி என்று நம்முடைய வேதம் போதிக்கிறது. This is what the Bible preaches us, the word of wisdom, knowledge. சில நேரத்தில் சில இடங்களில் நாம் ஞானம் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். Sometimes in some places we must pretend to be a knowledgeable one. குறிப்பாக குடும்பத்தை நடத்துகிற தகப்பன்மார் சில இடங்களிலே ஞானத்தோடு நடக்க வேண்டும். And especially when it comes to the breadwinner of the family, he must have some knowledge. He must act in a matured way. இந்த ஆகீஸ் ராஜாவுக்கு முன்னாடி தாவீது தன்னை ஒரு பெரிய வீரனை போல காண்பித்துக் கொள்ளவில்லை. And David did not show himself as a warrior before the king Achish. மாறாக தன்னை ஒரு பைத்தியக்காரனை போல காண்பித்தான். Instead, he pretended himself to be a madman before the king Achish. நாம் சில நேரத்தில் இடம் பொருள் அறிந்து நாம் செயல்பட வேண்டும். Sometimes we must act according to the situation, place where we are in. நம்முடைய எதிராளியுடைய பலத்தையும் அவனுடைய தந்திரத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We must understand the capability, we must understand the strength and weakness of our enemy, and we must act according to him. தாவீது இப்படி செய்ததனாலே, just because David did so, அந்த அமலேக்கிய வீரர்களுக்கும் அந்த ஆகீசுக்கும் தாவீது உயிர் தப்பி வெளியிலே ஓடினான். David was able to rescue his life from the hands of the servants of Achish and Abimelech. இந்த சூழ்நிலையில தான் இந்த சங்கீதம் 34 தாவீது எழுதுகிறான். And on this situation we find David penning down Psalm 34. இந்த சங்கீதம் 34 முதல் சில வசனங்களை நான் வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்கள். So we would like to highlight the first two verses from the book of Psalms chapter 34. இந்த வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். So these are something that are very close to our heart. அடிக்கடி இந்த வசனத்தை நான் வாசிப்பது உண்டு. And we often meditate on them. நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்கள். We would like to highlight சங்கீதம் 34 1 ஒரு 5 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். We would like to extend from the book of Psalm chapter 34 from verses 1 onwards till verses 5. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து
பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. In the first verse, I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. Second, my soul shall make her boast in the Lord. The humble shall hear thereof and be glad. In the third verse, O magnify the Lord with me, and let us exalt his name together. In the fourth verse, I sought the Lord, and he heard me, and he delivered me from all my fears. And the fifth, they looked unto him and were lighted, and their faces were not ashamed. இந்த சங்கீதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களுமே அற்புதமான வசனங்கள். And all the verses that are placed in this particular chapter are something that are very beautiful and magnificent. ஆனால் இப்பொழுது நான் வாசித்தது உங்களுக்கு போதும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த வசனத்தை வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். So we would encourage you to read the whole chapter. தாவீதுக்கு பலவித நெருக்கங்கள் வந்தது. And David, it so happened that he had to meet so many hard situations and so many hurdles and so many trials and tribulations. அவனுக்கு எதிராக அவன் நம்பினவர்களே அவனுக்கு எதிராக எழும்பினார்கள். All the people that he trusted, they arose against him. சவுல் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் கையில ஒரு குத்தீட்டியை வைத்துக்கொண்டு தாவீதை தேடிக் கொண்டிருந்தான். And till the day that Saul was alive, he was searching for David with a spear in his hand to hurt and harm him. ஆனால் தாவீது ஒரு காலும் ஒரு நேரமும் பயப்படவே இல்லை. But David was not scared. He was not frightened looking at all this. சங்கீதம் 16:8 வாசித்து பாருங்கள். From the book of Psalms chapter 16 verses 8, அதே வசனத்தை அவன் திரும்ப சொல்றான் பாருங்க. he tells the same verse. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிச்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. I have set the Lord always before me, because he is at my right hand, and I shall not be moved. கர்த்தரை நாம் நமக்கு முன்பாக வைக்கும்போது நாம் அசைக்கப்படுவதே இல்லை. When we set the Lord before us, then we shall never be moved. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, இந்த தாவீதுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம். and the experience we may also come across like experiences like the experience that David had in his life. நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வையுங்கள். On all situations, put forth Jesus before you. ஒரு நாள் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிற வழியிலே ஒரு பிறவி சப்பானி அவர்களை நோக்கி பார்த்தான். And there was a man who was lame from his mother's womb. He looked on to Peter and John when they were on the way to the temple of God. இதைதான் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். This is what we find from the book of Acts chapter 3. அப்பொழுது தோத்திரம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. From the book of Acts chapter 3 verses 1. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். Now Peter and John went up together into the temple at the hour of prayer, being the 9th hour. அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு அங்கே கொண்டு வந்து பிச்சை கேட்பதற்காக வைத்தார்கள். And a certain man lame from his mother's womb was carried, whom they laid daily at the gate of the temple, which is called Beautiful, to ask alms of them that entered into the temple. இது தொடர்ந்தேச்சியாய் ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு காரியம். This is a ritual that is performed every day. அப்போஸ்தலர் நடபடிகள் 3:3 பேதுருவும் யோவானும் தேவாலயத்திலே பிரவேசிப்பதற்காக போகிறார்கள். And we find in the third verse that Peter and John are up to enter into the temple of God. இப்பொழுது அவர்களை கண்டு இவன் பிச்சை கேட்கிறான். And now he looks on to them and asks for alms. அவர்கிட்ட ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறான். He thinks that he will get something from them. அப்போது பேதுருவும் யோவானும் அவர்களை பார்த்து சொல்லுகிற காரியத்தை கவனிங்கள். Then look at what Peter and John tells to them. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். From the book of Acts chapter 3 verses 6 and 7. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. Then Peter said, Silver and gold have I none, but such as I have give I thee in the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. And he took him by the right hand and lifted him up, and immediately his feet and ankle bones received strength. நடந்தது என்ன? So what happened? 8வது வசனம் 9வது வசனத்திலே In the 8th and 9th verse. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். And he leaping up stood and walked and entered with them into the temple, walking and leaping and praising God. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் கண்டு,
And all the people saw him walking and praising God. பாருங்க, ஜனங்க இதை பார்த்தார்கள். Look on to this thing, that if people who were gathered there looked on to him, they looked on to him that he was walking and praising God. காரணம் என்ன? So what was the reason? இவர்கள் பார்த்த அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அவன் ஒரு சப்பானியாகவே இருந்தான். Because this man, he was lame from his mother's womb, and he sits there in the entrance, and this is a ritual, and now they see him walking and praising God. இவன் பிச்சை கேட்பான், கொடுப்பாங்க, பிச்சையை வாங்கிக்குவான், அதான் அவனுடைய வேலை. And what is this man's duty is that he asks for alms and people give them, he receives it and he stays there. ஆனால் இன்னைக்கு பேதுருவும் யோவானும் இயேசுவின் நாமத்திலே அவனை எழுந்து நடக்க வைத்து விட்டார்கள். But here Peter and John, they made him stand up and walk in the name of Jesus. இப்ப 11வது வசனத்திலே குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றிக் கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவரிடத்திலே ஓடி வந்தார்கள். And in the 11th verse, and as the lame man which was healed to help Peter and John, all the people ran together unto them in the porch that is called Solomon's greatly wondering. இந்த காட்சியை பேதுரு கண்டபோது அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். So look at what Peter tells when he looks at all this. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். From the 12th verse. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுயத்தினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் தோத்திரம் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? And when Peter saw, he answered unto the people, Ye men of Israel, why marvel ye at us, or why look at so earnestly on us, as though as by our power, our holiness, we had made this man to walk? பாருங்க, 16வது வசனத்திலே பேதுரு சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். And look at what Peter tells in the 16th verse. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வ சங்கத்தை இவனுக்கு சர்வ சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. And his name, through faith in his name, hath made this man strong, whom ye see and know, the faith which is by him hath given him this perfect soundness in the presence of you all. பேதுருவும் யோவானும் இந்த இடத்திலே மகிமையை தங்கள் பக்கமாய் திருடிக் கொள்ளவில்லை. And here Peter and John, they did not steal the grace and the glory that was there. மாறாக இவர்கள் செய்கிற காரியத்தை பாருங்கள். Instead, look on to what they do. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசமே இவனுக்கு இந்த சுகத்தை கொடுத்திருக்கிறது. They say that it is the name, through faith in his name, has made this man strong. சுகம் எங்களால் உண்டாகவில்லை. That the healing did not come by us. இதை தான் இந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம். எங்களுடைய பக்தியினால் இது உருவாகவில்லை. And this was not something that was made or something that came through us. இயேசுவே இந்த சுகத்தை இந்த சப்பானிக்கு கொடுத்தார். But it was Jesus who gave him this healing. இன்னைக்கு अनेகர் சுகம் பெறுகிறார்கள். Today many receive healing. சுகம் பெற்ற பிறகு அந்த ஊழியக்காரரை பற்றிக் கொள்கிறார்கள். And after they receive a healing, they cling on to the pastor. ஊழியக்காரன் என்பவன் ஒரு வாய்க்கால். And a priest is a bridge that is gapping between two things. சுகம் தருகிறவர் கர்த்தர். But it is God who gives us healing. நாம் அவரை தான் நோக்கி பார்க்க வேண்டும். We must look on to him. ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். God does miracles to us. அற்புதங்கள் நமக்கு கிடைப்பதற்கு கர்த்தர் யாரை வேண்டுமானாலும் கருவியாக பயன்படுத்தலாம். And God can use any person in order to give us the blessing and miracle. நாம் கருவியை மகிமைப்படுத்த கூடாது. We must not glorify or magnify the weapon through which, the vehicle through which we received the blessing or miracle. அந்த கருவியை கையில் எடுத்து எய்தவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். But we must give all glory and we must magnify the Creator who gave us the blessing through this particular vessel or through this particular thing. நாம் நோக்கி பார்க்க வேண்டியது அவரை தான் நோக்கி பார்க்க வேண்டும். We must look on to him.
நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். And we must glorify him. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். They looked unto him and they were lightened. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. And their faces were not ashamed. என்னாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். From the book of Numbers chapter 21 verses 8. அங்கே அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளுவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, தோத்திர கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். And the Lord said unto Moses, make that a fiery serpent and set it upon a pole, and it shall come to pass that everyone that is bitten, when he looketh upon it, shall live. இந்த தோத்திரம் மோசே செய்தான். So Moses did this. என்னாகமம் 21:5 வாசிக்கிற போது, From the book of Numbers chapter 21 verses 5. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். And the people spake against God and against Moses, wherefore have ye brought us up out of Egypt to die in the wilderness? For there is no bread, neither is there any water, and our soul loaneth this light bread. முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். They started to murmur. இதுதான் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். This is what we find in the 6th verse. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பனை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். And the Lord sent fiery serpents among the people. அவைகள் ஜனங்களை கடித்ததனால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். And they bit the people, and much people of Israel died. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே தோத்திரம் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். And this people in the wilderness, they started to murmur against Moses. குறை கூறினார்கள். They started to find fault with him. தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். They started to murmur even against the Lord, the Creator. அப்பொழுதுதான் கொள்ளுவாய் சர்ப்பம் இவர்களை தீண்டும்படி வந்தது. And only then God allowed the fiery serpents to harm them. யாத்திராகமத்தின் புத்தகம் 15:24 வாசித்து பாருங்கள். From the book of Exodus chapter 15 verses 24. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். And the people murmured against Moses, saying, what shall we drink? இங்கு என்ன பிரச்சனை? So what was the problem over here? இங்கே மாரா என்கிற ஒரு இடத்துக்கு அவர்கள் வந்தார்கள். Here they come to a place called Mara. அந்த மாராவின் தண்ணீர் மிகவும் கசப்பாக இருந்தது. And it was a bitter water. இந்த ஜனங்களாலே அந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை. They were not able to have that water. அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவதை விட்டுவிட்டார்கள். So they stopped praying to the Lord. மாறாக என்ன தெரியுமா செய்தாங்க? Instead, what did they do? மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். They started to murmur against Moses. அப்பொழுது மோசே அந்த முறுமுறுப்பை கண்டு அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். And now Moses cries unto the Lord that he shoot him. அப்பொழுது மோசேக்கு ஆண்டவர் ஒரு தோத்திர ஆலோசனை கொடுக்கிறார். Then God gives Moses an idea. அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணீர்ல போடுன்னு சொன்னார். Then he tells that he shows him a river and asks him to cast it into the water. அப்படியே அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீர்ல அவன் போட்டான். And so he cast the tree into the water. நடந்தது என்ன? What happened? அந்த மாராவில் இருந்த அந்த கசப்பான தண்ணீர், The waters that were bitter, அந்த மாராவில் இருந்த அந்த கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறியது. the waters that were bitter were transformed into a sweet, it had a sweet taste to it. யாத்திராகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாருங்கள். From the book of Exodus chapter 16 verses 8. பின்னும் மோசே சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும், கர்த்தருக்கு விரோதமாய் நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை கர்த்தர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்று சொன்னார். And Moses said, this shall be when the Lord shall give you in the evening flesh to eat, and all in the morning bread to the full, for that the Lord heareth your murmurings which ye murmur against him. And what are we? Your murmurings are not against us but against the Lord.
இப்போது இரண்டாவது இந்த ஜனங்களுக்கு பாருங்க இறைச்சி இல்லைங்கிற ஒரு வேதனை அவங்களுக்கு வந்துருச்சு. And the next thing that bothered them that they did not have a flesh to eat. இறைச்சி சாப்பிடுறதுக்கு இறைச்சி இல்லைன்னு முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். They started to murmur telling that they did not have a flesh to eat. ஆண்டவர் இந்த ஜனங்களை போஷிப்பதற்கு என்ன தெரியுமா செய்தாரு? So what did God do to feed them? வானத்திலே தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய அந்த தேவதூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தையே கொடுத்தார். God gave them the food that was served in heaven to the angels. He gave them to his people. தேவதூதர்கள் சாப்பிடுகிற அப்பம் எப்படி இருந்திருக்கும்? So just think of the bread of loaf that the angels had. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. It has been mentioned in the Bible. அது தேனிட்ட பணியாரம் போல இருந்ததாம். It was so sweet like honey. இப்ப அத சாப்பிட்டு திருப்தியான இந்த ஜனங்களுக்கு இறைச்சி சாப்பிட ஆசை வந்து விட்டது. Now that these people were satisfied having them for days together, now that they demand for having flesh. இப்ப என்னாகமம் 11:5 வாசித்து பாருங்க. Now from to the book of Numbers chapter 11 verses 5. இவங்க சொல்ற காரியத்தை பாருங்க. So look on to what are they saying? நாங்கள் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் என்று சொன்னார்கள். We remember the fish which we did eat in Egypt freely, the cucumbers and the melons and the leeks and the onions and the garlic. இவங்களுக்கு எகிப்தில சாப்பிட்ட மச்சமும் வெள்ளரிக்காயும் கொம்மட்டிக்காயும் கீரையும் வெங்காயமும் தான் இவங்களுக்கு வெள்ளை பூண்டு தான் பெருசா தெரிஞ்சது. And all these things that they had in Egypt, like the cucumbers, the melons, the leeks, the onions, the garlic, all this seemed to be something very great to them. ஆண்டவர் இவங்க மேல இரக்கம் வைத்து அன்பு வைத்து தேவதூதர்கள் சாப்பிடுகிற அந்த மன்னா அந்த அப்பத்தையே கொடுத்தார். God showed his love towards his people that he gave the food that was served to the angels, but these people they did not know the importance of that. அதை இவர்கள் மறந்து விட்டார்கள். But they forgot about it. இன்னைக்கு अनेகருடைய வாழ்க்கை அப்படித்தான். And today many people's life is so. இன்னைக்கு अनेக தேவ பிள்ளைகள் அப்படித்தான். And today many people of God are so. கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை அவர்களுக்கு செய்திருப்பார். God has done so many miracles to them. அவருடைய பாவங்களை மன்னித்திருப்பார். That he would have forgiven their mistakes, their sins. அவருடைய மீறுதல்களை எல்லாம் மன்னித்திருப்பார். He would have forgiven all the iniquities of them. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருப்பார். He would have forgiven all their mistakes. எத்தனையோ காரியங்களில் அவர்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும். And there will be so many things that they would have received so many good deeds from the Lord. என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை. And there are no limits for the miracles that God did in our lives. அதே போல தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை. In the same way God did many miracles to the Israelites. எகிப்திலே அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். That these people were a slave, they were a captive in the land of Egypt. பார்வோன் அவர்களை கொடுமையாக நடத்தினான். And the Pharisee he treated them in a very hard manner. அவர்கள் கொடுமையாய் நடத்தப்பட்டபோது தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். When they were treated very bad, when they were treated very hard, they looked on to the God. இப்ப இந்த சிறுமைப்பட்ட ஜனங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர்களை விடுவிக்க கர்த்தர் மோசே என்கிற இரட்சகனை கர்த்தர் அனுப்பினார். Now God has looked on to the cry of this afflicted people, then he sends Moses to them. அவர்கள் எகிப்திலிருந்து இப்ப விடுதலையாக்கப்பட்டு வருகிறார்கள். And now that they are delivered from the land of Egypt and they are moving out of the land, இதையெல்லாம் மறந்துட்டாங்க. they just forgot all this. சாப்பாட்டுக்காக அதெல்லாம் மறந்துட்டாங்க. Just for their food, just for their lunch and dinner and something like that, they forgot all this. இன்னைக்கு अनेகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். And today many people are so. अनेக அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். They receive many miracles. ஆனால் சில நேரத்திலே சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அந்த பிரச்சனைகளை தான் பார்க்கறாங்களே ஒழிய கர்த்தர் இதற்கு முன் செய்த அற்புதங்களை அவர்கள் பார்ப்பதில்லை. When problems, hardships, tribulations, when all this come in their life, they give importance only to the problem. They give importance only to the hardships, only to the situation that is before them, but they forget on all the good deeds, all the miracles, all the blessings that God has given to them in their lives. இந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்படி முறுமுறுத்துறாங்க பாருங்க. Just look on to these Israelites, they are murmuring against God. ஆண்டவரை முகமுகமாய் பார்த்தார்கள்.
they were the people who looked on to God. They had a face-to-face conversation. பகலிலெல்லாம் மேகஸ்தம்பம், That all in the day he was a cloud to them. இரவெல்லாம் ஆண்டவர் ஒளி ஸ்தம்பமா இருக்கிறார். In the night he was like a lamp that showed light. அவர்களுடைய கூடாரத்தை சுற்றிலும் தேவன் அக்கினியா இருக்கிறார். That God was like a fire that was surrounding their tents. ஆனால் அவர்கள் எகிப்தை இன்னும் விடவில்லை. But they did not give up on the land of Egypt. எகிப்துல சாப்பிட்ட வெள்ளரிக்காயும் கொம்மட்டிக்காயும் தான் அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சது. Now the cucumbers, the melons, the leeks, the onions and garlics that they had in the land of Egypt seems to be very important to them. ஆண்டவர் கொடுத்த தேவதூதர்கள் சாப்பிடுகிற அந்த அப்பம் பெரிதாக தெரியவில்லை. To them the food that was served to the angels was given to them, but it did not gain an importance to them. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. Today many people's life is so. இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பை தாங்கிக் கொள்ள முடியாத கர்த்தர், when God was not able to take the murmurings of the Israelites, தண்டனையாக இந்த கொள்ளுவாய் சர்ப்பங்களை அவர்களுக்குள் அனுப்பினார். as a punishment he sends the fiery serpents among them, இதனால் அநேகர் மரித்து போனார்கள். and so many Israelites they fall dead. இதான் நம்ம என்னாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 7வது 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். This is what we find from the book of Numbers chapter 21 verses 7 and 8. இப்ப பாருங்க, இந்த ஜனங்கள் போய் மோசேயை திரும்ப மீட் பண்றாங்க. And now these people they go and meet Moses again. பயங்கரமான இந்த கொள்ளுவாய் சர்ப்பங்கள் போய் ஜனங்களை தீண்டி ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் செத்து போனார்கள். That these fiery serpents were sent among them, that many people were harmed, that many people faltered, and after all this happened these people go to meet Moses. என்னாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 7வது வசனத்திலே பாருங்கள். From the book of Numbers chapter 21 verses 7. ஜனங்கள் இப்பொழுது மோசேயிடத்திலே போகிறார்கள். Now people came on to Moses. நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். Therefore the people came to Moses and said, we have sinned for what? We have spoken against the Lord and against thee. Pray unto the Lord that he take away the serpents from us. And Moses prayed for the people. 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். In the 8th verse, அப்பொழுது தோத்திரம், அப்பொழுது ஜனங்களுக்காக மோசே விண்ணப்பம் பண்ணினான். and then Moses prays for his people. இந்த 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்கள். We would like to read the 8th verse. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளுவாய் சர்ப்பத்தின் உருவத்தை நீ செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். And the Lord said unto Moses, make thee a fiery serpent and set it upon a pole, and it shall come to pass that every man that is bitten, when he looketh upon it, shall live. அப்பொழுது உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை அந்த ஜனங்கள் நோக்கி பார்த்தார்கள். And the people looked on to the serpent that was lifted high. நோக்கி பார்த்தவர்கள் அத்தனை பேரும் பிழைத்தார்கள். The people who looked on to the serpent that was set upon a pool, they were able to live. அருமையானவர்களே, நாம் அந்த உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை நோக்கி பார்க்க தேவையில்லை. Dear people, it is not that we must look on to the serpent that has been lifted high. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14-15 வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். From the book of John chapter 3 verses 14 and 15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். And Moses lifted up the serpent in the wilderness, even so must the Son of Man be lifted up, that whosoever believeth in him should not perish but have eternal life. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாதபடிக்கு அவனை ரட்சித்து அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு அவர் உயர்த்தப்பட்டார். And Moses lifted up the serpent in the wilderness, even so must the Son of Man be lifted up, that whosoever believeth in him should not perish but have eternal life. நாம் உயர்த்தப்பட்ட அவரை நோக்கி பார்ப்போம். We must look on to the God who was lifted high, சர்ப்பத்தை அல்ல, but not the serpent. உயர்த்தப்பட்ட அவரை நோக்கி பார்ப்போம். We must look on to the God who was lifted up high. அவர் உயர்த்தப்பட்ட அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் பிழைப்போம். When we look on to the Lord who is lifted up high, we will not perish, instead we will gain life. யோவான் 12வது அதிகாரம் 32வது வசனத்திலே இப்படி நாம் வாசிக்கிறோம். From the book of John chapter 12 verses 32. நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும்போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னார். And if I be lifted up
up from the earth will draw all men unto me. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு சர்ப்பம் எப்படி உயர்த்தப்பட்டதோ அதே முழு உலகத்திலும் இருக்கிற பாவப்பட்ட ஜனங்களை மீட்பதற்கு ரட்சிப்பதற்காக அவர் உயர்த்தப்பட்டார். And just like how to save the Israelites, there was a serpent that was lifted up in the same way in order to save all the people that are living in the world, that are living in the earth, that are living in the nation. God was lifted up in order to save them, in order to give them life. உயர்த்தப்பட்ட அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் பிழைப்போம். When you look on to the Lord who was lifted up, then you will be blessed with life. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10 வாசிக்கிறோம். From the book of John chapter 10 verses 10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரனான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். the thief cometh not but for to steal and to kill and to destroy. I am come that they might have life and that they might have it for more abundantly. உயர்த்தப்பட்ட அவரை நோக்கி பாருங்கள். Look on to the God who was lifted up high. பாருங்க, சங்கீதம் 27:9 வசனம் 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Look on to from the book of Psalms chapter 27 verses 8 and 9. உயர்த்தப்பட்ட அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? So what do we receive when we look on to the Lord who is lifted up high? இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க. So look at what David tells here. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று. 9வது வசனத்திலே, உமது முகத்தை எனக்கு மறையாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியானை விட்டு விலகி போகாதையும் நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவன், என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். When thou saidest, seek ye my face, my heart said unto thee, thy face, Lord, will I seek. Hide not thy face far from me, put not thy servant away in anger. Thou hast been my help, leave me not, neither forsake me, O God, O my salvation. இங்கே சங்கீதக்காரன் பாருங்க, அவரை நோக்கி பார்த்து சகாயம் பெற்றுக்கொண்டான். And here David, he looks on to him and receives help. நம்முடைய வாழ்க்கையில சகாயம் வேண்டும் என்றால் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். If you need help, then you must look on to him. பாருங்க, இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதை பாருங்கள். And look at what King David tells here. என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். He tells that, Lord, do not forsake me, Lord, do not leave me, instead you have me close by you. நான் உம்மை நோக்கி இருக்கிறேன், because I am looking on to you. எனக்கு சகாயம் செய்யும். And Lord, you do that is good to me. அதிலே அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற வசனம் 121:1-2 பாருங்கள். And from the book of Psalms chapter 121 verses 1 and 2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். I will lift up mine eyes unto the hills, from whence cometh my help. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். My help cometh from the Lord which made heaven and earth. இந்த நம்பிக்கை இந்த தாவீதுக்குள்ள இருந்ததனால தான் இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் தாவீதை ஒரு பெரிய ராஜாவாக உயர்த்தியது. Just because David had this hope and belief in him, this hope and belief took David to greater heights, it took him to greater levels. நாம் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இருக்க கூடாது. We must not be like the Israelites. நாம் கர்த்தரிடத்திலே சகாயம் பெறுவதற்கு தாவீதைப் போல எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். In order to receive a help, a grace from the eyes of the Lord, we must be like David, sticking on to God in all times. கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற இன்னொரு ஆசீர்வாதத்தையும் பாருங்களேன். So look at the next blessing that you receive when you seek on to the Lord. ஏசாயா 45:28 பாருங்க. From the book of Isaiah chapter 45 verses 22. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. Look unto me and be ye saved, all the ends of the earth, for I am God and there is none else. நாம் நோக்கி பார்க்க வேண்டியது யார்? So whom should we seek unto? நாம் அவரை தான் நோக்கி பார்க்கணும். We must look on to our Lord God. நமக்கு பாவ மன்னிப்பை தந்து நம்மை ரட்சிக்க அவரை தான் நோக்கி பார்க்கணும். In order to retain, in order to get salvation, we must look on to him. நாம் அவரை தான் நோக்கி பார்க்கணும். We must look on to him. இத தான் ஏசாயா 45:22 ஏசாயா சொல்றாரு. This is what Isaiah tells from the book of Isaiah chapter 45 verses 22. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். He tells that look unto me all the ends of the earth. அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள்.
then you be saved. ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல. And Lord is not a God only to a particular community called Christianity. முழு உலகத்திலும் இருக்கிற அண்ட சராசரங்கள் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் தேவன். But he is the Lord God to all the people who are living in the world, to all the people who are in the nation, to all the people who are there in the world. வேதம் சொல்லுது நாம் அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். And the Bible said we are made beautiful in his form and image. பிசாசுக்கு உண்டாக்க தெரியாது. And Satan is not a creator. He does not know to create anything. பிசாசு எந்த மனுஷனையும் உருவாக்கல. And Satan did not create any human. அவனுக்கு மாறாக என்ன தெரியுங்களா செய்ய தெரியும்? Instead, what he knew. இததான் யோவான் 10:10ல நான் முன்னாடி வாசித்தேன். This is what we read from the book of John 10 verses 10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். The thief cometh not but for to steal and to kill and to destroy. I am here. I have come that they might have life and that they might have it more abundantly. பிசாசுக்கு கொல்ல தெரியும், அழிக்க தெரியும். And Satan knows to steal and to kill. பிசாசுக்கு மனுஷனுக்கு பலவிதமான வியாதிகள் கொள்ளை நோய்கள் எல்லாம் கொடுத்து அவனுக்கு கொல்ல தான் தெரியும். And Satan knew only to give so many disease to people. He can only threaten people with so many plagues and so on. He knew only to kill people. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிற வல்லமை உள்ளவர். But Lord God, he gives life to them. அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? So what should we do in order to attain salvation? நாம் விடுதலை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? So what should we do in order to attain deliverance? நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். We must look on to him. நாம் அவரை நோக்கி பார்த்தோம்னா ஒரு அற்புதம் நடக்கும். So when we look on to him, then we will receive deliverance, miracle, blessings and so on. இங்கு பேதுரு சொல்லுகிறதை பாருங்கள். Look into what Peter tells here. 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். From the book of 1 Peter chapter 2 verses 21. எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்? ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். For even hereunto were ye called, because Christ also suffered for us, leaving us an example that ye should follow his steps. இங்கே பேதுரு சொல்றாரு நம்ம நோக்கி பார்க்க வேண்டியதுக்கு ஒரு மாடல் யாருன்னா அவர்தான். And here Peter tells the only role model to whom we can look on to is Jesus himself. இன்னைக்கு अनेகர் அவங்கள இவங்கள நோக்கி பார்த்து கீழே விழுந்து விடுகிறார்கள். Today many set forth their colleagues or their co-partners or their other humans as their role model. They look on to them and they fall. ஆனால் கிறிஸ்து தான் உங்களுக்காக பாடுபட்டாரு. அவர்தான் உங்களுக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். But it was Christ who suffered for you, but it was Christ who gave his life for you, that you must look on to him. அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வரும்படி மாதிரி அவர் வைத்திருக்கிறார். And he has also set forth a model for us to follow his steps. நம்ம நோக்கி பார்க்க வேண்டியது யாரை? So whom should we look on to? நமக்காக அடிக்கப்பட்ட அவரை நோக்கி பார்க்க We வேண்டும். must look on to Christ who suffered for us. அடுத்தது நோக்கி பார்த்தால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். So the next blessing that we receive when we look on to him, சங்கீதம் 32:8 இப்படி சொல்லுகிறது. then from the book of Psalms chapter 32 verses 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will instruct thee and teach thee in the way which thou art shall go, and I will guide thee with mine eye. நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது என்ன நடக்கும்? So what will happen when we look on to him? நமக்கு அவர் நம்மை போதிப்பார். He will start to instruct us. நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். He will teach us the path, the way in which we must go. நம்ம மேல கண்ணை வச்சு ஆலோசனை கொடுப்பார். He will have an eye on us and he will guide us. நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற இந்த blessing பாருங்க. So look on to the blessing when we look on to God. நமக்கு அவர் நல்ல ஆலோசனை கொடுப்பார். He gives us a very good guidelines. ஏசாயா 9:6ல அவருக்கு பல நாமங்கள் இருக்கிறது. And there are so many names given to our Lord. அதுல ஒரு நாமம் அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர். And one such name is God of counsel. இந்த உலகத்திலே மனிதன் பிரச்சனை நெருக்கங்கள் வரும்போது ஆலோசனை கேட்டு பலரிடத்திலே போகிறார்கள். And when today in the world there are so many people, when there comes a negative situation, when there is a problem, when there is a tough situation, they go on to their co-partners or to their
people to their friends for some solution or some advice. அப்படி போகும்போது அந்த நம்முடைய ஆலோசனைக்கு சரியான ஒரு வழி கிடைப்பதே இல்லை. When you seek on to the human or to the people, then you do not get the correct guidelines that was needed. சரியான தீர்வு நமக்கு கிடைப்பதில்லை. You do not get the correct solution. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்தால், But when you sit in the presence of the Lord, நமக்கு நல்ல ஆலோசனைகளை அவர் கொடுப்பார். God will give us good guidelines. அவருக்கு ஒரு நாமம் சொன்னேன், அது ஆலோசனை கர்த்தர். And we also mentioned that there is a name for a God, that he is the God of counsel. அருமை குடும்ப தலைவர்களே, Dear breadwinners of the family, அருமை தகப்பன்மாரே, dear fathers, இந்த ஃபாதர்ஸ் டேல உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், so we would like to tell you on this special day, இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், so the thing that we would like to deliver to you on the special day, நீங்கள் ஆலோசனைக்கு கர்த்தரை நோக்கி அமர்ந்திருங்கள். when you need a counseling, kindly do seek on to the Lord. நீங்கள் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கும்போது அவர் உங்களுக்கு ஆலோசனையை தருவார். When you seek on to him, when you wait in the presence of the Lord, then he will give you the best guidelines. இங்கு சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதம் 73:24 சொல்லுகிறான் பாருங்கள். Here King David tells from the book of Psalms chapter 73 verse 24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவீர். Thou shalt guide me with thy counsel, and afterward receive me to glory. சங்கீதக்காரன் தாவீதுக்கு கர்த்தர் பல ஆலோசனைகளை கொடுத்தார். And to King David, God has been the best counselor, that he has given so many good counselings to King David. ஆலோசனையிலே நடத்தினார். And he guided him by giving him so many counselings. முடிவிலே மகிமையிலே அவனை ஏற்றுக்கொண்டார். And in the end, he received him and glory. அவருடைய ஆலோசனை ஒரு நாள் 2 நாள் அல்ல. His guideline is not for 1 or 2 days. உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதி வரைக்கும் அவருடைய ஆலோசனை உங்களுக்கு உண்டு. But his guidelines, it lasts till the end of your life, forever. உங்க குடும்பத்தை நடத்த, உங்க பிசினஸை நடத்த, உங்களுடைய எல்லா எதிர்கால எல்லா காரியத்திற்கும் அவருடைய சமூகத்தில் நீங்க அமர்ந்திருந்து அவரை நோக்கி பார்த்தால் அவர் உங்களுக்கு ஆலோசனையை தருவார். When you sit in his presence, when you look on to him, then he will give you the guidelines to lead your family, to lead your business, to lead all your future plans. You must sit in his presence and you must look on to him. You must seek his counseling, you must seek his advice. தேவைகள் நிறைந்த நேரத்தில் கூட நீங்க அவரை நோக்கி அமர்ந்திருங்கள். When you are in need, seek on to him. உங்க தேவைகளை சந்திக்க ஆண்டவர் தோத்திரம் ஒரு அற்புதமான வழியை திறப்பார். And he will open a gate where all your needs will be met. நீங்கள் மனுஷர்களை தேடி ஓட வேண்டியது இல்லை. You needn't run behind people. நோக்கி பார்ப்பதனாலே வரக்கூடிய கடைசி ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்ல We விரும்புகிறேன். would like to tell the last blessing that when you receive, when you look on to the Lord. சகரியா அப்பவின் புத்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. From the book of Zechariah chapter 12 verses 10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அப்பொழுது தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்கு புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். And I will pour upon them the house of David and upon the inhabitants of Jerusalem the spirit of grace and of supplications, and they shall look upon me whom they have pierced, and they shall mourn for him as one mourneth for his only son, and shall be in bitterness for him as one that is in bitterness for his firstborn. இந்த வசனத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். So we would like to give one important thing, one important extract from this verse. நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது, when you look on to him, ஆண்டவர் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் உங்களுக்கு தருவார். he will give you the spirit of grace and of supplications. நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது, when you look on to him, அவருடைய கிருபையின் ஆவியினால் நிரப்பப்படுவீர்கள். you will be filled with the spirit of grace and of supplications. நீங்கள் அவரை நோக்கி அமர்ந்திருக்கும்போது, when you sit in his presence, கர்த்தர் விண்ணப்பத்தின் ஆவியினால் உங்களை நிரப்புவார். God will fill you with the spirit of consolations. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, dear people, இதைதான் சங்கீதக்காரன் தாவீது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். this is what King David teaches us in the book of Psalms. சங்கீதம் 34:5 in the book of Psalms chapter 34 verses 5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. they looked on to him and were lightened, and their faces were not ashamed. நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். We must look on to him.
இந்த தோத்திர வாரத்திலே இருந்து ஒரு தீர்மானம் எடுங்கள். So come into a good decisions. எல்லாவற்றுக்கும் நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். That I will look on to him no matter what the situation is, no matter what need. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். They looked on to him and were lightened. நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க தீர்மானம் எடுக்கிற இந்த நாட்களில் When you determine yourselves that you will look on to God, உங்கள் முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். he will make your faces shine bright. உங்கள் குடும்பத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். He will make your family shine bright. இந்த லாக்டவுன் நாட்களிலே நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து இந்த தீர்மானங்களுக்குள் வாங்க. So during this lockdown period, sit as a family, sit together and make so many determinations, come to so many, plan so many things together. கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், So the one thing that we would like to tell you before we conclude, உங்கள் வாழ்க்கையை அவர் பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுவார். God will make your lives shine brighter. உங்க வாழ்க்கையில இருக்கிற இருள் நீங்கி போகும். All the darkness that is in your life will be removed. உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும். And the light will shine bright in your life. நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. You will see no storm, no rain. ஆனாலும் உங்கள் விசுவாச பள்ளத்தாக்கை அவர் தண்ணீரால் நிரப்புவார். But your valley will be filled with water. அவருடைய பார்வைக்கு அது அற்பம். And this is nothing in the sight of God. நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். You must look on to him. அருமை தோத்திரம், அருமை தகப்பன்மாரே, Dear breadwinners of the family, இந்த நாட்களிலே ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் இந்த தோத்திர இடத்தை விட்டு கடந்து போங்கள். and come to a determination when you leave this place. நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க தீர்மானம் எடுங்கள். Decide to look on to the Lord. அப்படி நீங்கள் தீர்மானம் எடுக்கும்போது When you decide so, அவருடைய கிருபையின் ஆவி உங்க மேல இறங்கி வரும். then you will see the spirit of grace and supplication coming on you. அவருடைய விண்ணப்பத்தின் ஆவியை நீங்கள் பெறுவீர்கள். Then you will receive the spirit of supplication. நீங்கள் உங்களுக்காக மாத்திரமல்ல, You not only for you, நீங்கள் முழு உலகத்துக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். you will be transformed into a person who prays for the whole of the world. தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாய் You மாறுவீர்கள். will be transformed into a person who prays for the whole of the world. நீங்கள் சார்ந்திருக்கிற சபைக்காகவும் ஊழியருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். You will be a person who prays for your pastor, for your pastor's family, to your church and to the world. கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார். And God will listen to all your supplications. அந்த தீர்மானத்துக்குள்ளே நாம் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And God wants us to come into such decisions. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us close our eyes and pray. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். We have a God who hears to all our prayers. இந்த ஃபாதர்ஸ் டே தினமான இந்த நாளிலே, On this special occasion, on this day of on this Father's Day, ஆங்காங்கு இருக்கிற குடும்ப தலைவர்கள் தங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து என்னோடு இசைந்து ஜெபிக்கிற அந்த நேரத்தில் all the breadwinners join with us and pray. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். We would like to pray நான் பண்ணுகிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். that God listens to our prayers. உங்கள் மேல் மாத்திரமல்ல, Not only on you, உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர் மேலும் கர்த்தர் தம்முடைய கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை, ஆசீர்வாதத்தின் ஆவியை ஊற்றுகிறார். but God pours out the spirit of grace and supplication on each and every person of your family. உங்கள் குடும்பத்திலே ஒரு பிரகாசம் உதிக்கிறது. That day comes a light that will shine bright in your families. உங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கிற இருள் விலகி போகிறது. All the darkness that is upon your family will be removed. கர்த்தர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். And we thank God that God is going to do so. எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி. And we thank God that God, thank you for listening to our prayers. இந்த பிரசங்கத்தினுடைய இந்த இறுதி நேரத்திலே, Lord, we've come to the conclusion part of the sermon. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, we pray for each and every people of God who are listening to this sermon. இந்த நாட்களிலே அவருடைய குடும்பத்திலே ஒரு அற்புதத்தை செய்வீராக. Lord, make a miracle in their lives. அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. Lord, meet out all their needs that are in their lives. அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பீராக. Lord, give them what they need in their life. குடும்பத்திலே ஒரு மனம் உண்டாவதாக. Lord, give them the spirit of oneness. குடும்பத்திலே ஒற்றுமை உண்டாவதாக. Lord, give them the spirit of oneness. குடும்பத்திலே குடும்ப ஜெபம் ஏற்படுவதாக. Lord, let there be family prayer. இவர்கள் குடும்பமாய் தேவ சமூகத்திலே வந்து ஜெபம் பண்ணுவார்களாக. Let them sit together and pray. Let them serve together. இவர்கள் கடந்த நாட்களில் இழந்ததை எல்லாம் இந்த நாட்களிலே திருப்பிக் கொள்வார்களாக. Let them gain back all that they lost in the previous days. தாவீதை போல இவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. Lord, help them to seek your presence. Help
them to be in your presence. Help them to sit in your presence like how David did. தாவீது கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தது போல, Like how David looked on to God and and his life was lightened up. இவர்கள் குடும்பமாய் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். Lord, we pray that each and every people who are listening to this sermon, they will be filled with your presence, that they will look on to you and they will shine bright. யாராயிலும் வியாதி பலவீனத்தோடு இருந்தால் அவர்களை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துவீராக. Lord, touch each and every people who are deceased and give them the healing. யாராவது துன்பம் துயரத்தோடு இருந்தால் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய துன்பங்கள் துயரங்கள் அவர்களை விட்டு மாறுவதாக. Let all the problems, all the tribulations, all that is bothering people, let them be removed in the name of Jesus. கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை அவருடைய வாழ்க்கையிலே நீ நடப்பிப்பீராக. Lord, make miracles happen in their lives. கர்த்தரே அதை செய்வீராக. And Lord, we pray that you will do it. கர்த்தர் அப்படியே செய்து விட்டதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். And we thank you for doing so. எங்களுடைய ஜெபத்தை கேட்ட எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். And we thank the Father who listened to our prayers. எங்கள் ஜெபங்களை எல்லாம் பிதாவாகிய தேவனே உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். We bring all our prayers into your hands, Lord. எப்படி கொண்டு வருகிறோம்? So how do we bring? இயேசுவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேட்கிற எங்கள் பிதாவாகிய தேவனை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். We give praises to the Lord who listens to our prayer in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus. ஆமென். Amen. நாம் எல்லாரும் இணைந்து சொல்லுவோமாக. Let us all join together, bow our heads and say, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றும் என்றும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நம் அனைவரோடு தங்கி இருப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். இந்த யூடியூப்பின் வாயிலாக தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். We would like to bring greetings to you all for listening to us through this YouTube channel. அவரை நோக்கி பார்க்கிற உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடையும். If you look on to him, then your lives will shine bright. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். You will never be put to shame. தொடர்ந்து இந்த யூடியூப்பில் இருக்கிற ஒவ்வொரு செய்திகளையும் நீங்கள் பாருங்கள், கேளுங்கள். Continue to join us in all the worship and sermons that we do upload in our YouTube channel. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். And may God bless you all. God bless you. God bless you. Thank you.